விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் செந்தமிழன் சீமான் அவர்களை தம்பி தம்பி என்று கூறி, மேலும் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி என்று கூறியிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. இதை குறித்து தான் இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் பல ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் செய்திராத பல்வேறு செயல்பாடுகளை செய்து தமிழ்நாட்டு அரசியல் போக்கையே முற்றுமுழுதாக மாற்றி நிறுத்தி இருக்கக்கூடியவர். மேலும் கூட்டணி வைத்தால்தான் நமக்கான எல்லா செல்வாக்கும் வரும் என்ற ஒட்டுமொத்த சிந்தனையையும் தகர்த்தெறிந்து தனித்த பெரும் ஆற்றலாக, தமிழ் தேசிய ஆற்றலாக தமிழ்நாட்டில் தற்பொழுது நிலைத்து நிற்கின்றார் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். இதனிடையே செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த வாரங்களில் சென்று கலந்திருந்த ஒரு நிகழ்ச்சியின்பால் பாரதியை பெருமைப்படுத்தி பேசியிருந்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சில வதந்தி பேர்வழிகள் சீமானுக்கு எதிராக பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று, பாரதி என்பவர் அவர் சமூகத்தை சார்ந்த பார்ப்பனர் என்பதும், அந்த அவர்களை தூக்கி தலையில் வைத்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. மேலும் அதை சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவிற்கு பரப்பியும் வந்தார்கள். இதை அடிப்படையாக கொண்டு 2 நாட்களுக்கு முன்பு நடந்த விசிக பொதுக்கூட்டத்தில் செந்தமிழன் சீமானை குறித்து அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தங்களுடைய திருவாயை மலர்ந்திருக்கின்றார். சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் யாருடைய செயல்பாட்டை செயல்படுகின்றார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா, அப்படியா இப்படியா என்று மேடையில் முழங்கியிருக்கின்றார். அதற்கான மிகச் சரியான பதிலடியை செந்தமிழன் சீமானும் கொடுத்திருக்கின்றார். அங்கே நடந்தது என்ன? பாரதியின் புகழ் பாடினார்கள். அதை சீமான் அவர்கள் மிக தெளிவாகவே கூறியிருந்தார். பாரதி என்பவர் தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நபராக நம்மால் அறியப்பட்ட சமகால தமிழ் புலவர் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு பாரதியின் ஒவ்வொரு பாட்டிலும் அவ்வளவு செருக்கு மிகுந்த, மேலும் ஆர்வம் மிகுந்த, ஆச்சரியம் மிகுந்த பல கருத்துக்கள், அதில் அடர்த்தி மிகுந்த வார்த்தைகளால் நம்ம பாரதி ஐயா அவர்கள் கூறியிருப்பார். இதைதான் மிக பெருமையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மேடையில் முழங்கினார் என்பது நாம் அறிந்த பேருண்மை. இதை எடுத்து பேசாமல் மாற்றாக சீமான் அவர்கள் வழக்கம் போல் சீமான் ஆர்எஸ்எஸ் கைகூலி, சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை வழிகெடுக்கின்றார், இளைஞர்களை வழிகெடுக்கிறார், அப்படி இப்படி என்று பிரபாகரனை அவர்களை வைத்து இங்கே போய் சொல்ல முடியாது, அது இதுவென்று தன் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசியிருக்கின்றார் விசிக தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள். அரசியல் புரிதலோடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தற்பொழுது நிலைமாறி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியை நோக்கி என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே மாற்றி தனக்கான சாதகம் மிகுந்த களமாக மாற்றி நிறுத்தியிருக்கின்றார். இதனிடையே தேர்தல் நெருங்க சீமான் அவர்கள் மீது அவப்பெயர்களை ஏற்படுத்தும் பல்வேறு செயல்பாடுகளை எதிரிகள் செயல்படுத்துவார்கள், மேலும் தூற்றுவார்கள், மேலும் திட்டுவார்கள், மேலும் மேடைதோறும் முழங்குவார்கள் சீமானை எதிர்த்து என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் அனைத்து மக்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர். இதுவெல்லாம் ஒரு விஷயமே அல்ல. மாறாக சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது இந்த முறை 2 மடங்காக பெருகும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நிச்சயமாக அவருடைய வாக்கு 1 கோடி வரை தொடுவதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் தற்பொழுது சீமான் அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். மேலும் அவர்களுடைய தளபதிகளும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். கட்சி வளர வளரதான் அதிக பிரச்சனைகளை வரும் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக எடுத்துக்கொண்டு இதே போன்று மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.